வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, the மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எலக்ட்ரோடைனமிக்ஸ்ல அதனுடைய இன்டெக்ரல் ஃபார்ம் என்ன, டிஃபரன்ஷியல் ஃபார்ம் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம என்ன செஞ்சிடலாம்னா, the மேக்ஸ்வெல் equation in the differential form in differential form. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்டெக்ரல் ஃபார்ம் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யலாம்னா இதை பிடிச்சி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்னன்னா அதை தான் நம்ம காஸ் லான்னு சொல்கிறோம். ஸோ த டைவர்ஜென்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் would be equal to the del dot E. It's a vector form. So del dot E is equal to the charge density divided by epsilon naught. This is a Maxwell equation, the first equation. இது என்னன்னு சொல்லணும்னா இட்ஸ் a differential form of the equation. ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது the differential operator. The delta is called a differential operator. அந்த delta vector என்னன்னு சொல்லணும்னா the delta is equal to I dou by dou x. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்பரேட்டர். ஸோ J dou by dou is y plus k dou by dou z. This is the delta operator form. It's a differential operator. So delta d equal to rho by epsilon. The Maxwell equation first differential form. ரெண்டாவது Maxwell equation, it's a del dot b is equal to 0. The divergence of the magnetic field வந்து 0 ன்னு சொல்றாங்க. ஏன்னா ரீசன் என்னன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் மோனோபோல் கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியில் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ் சிங்கிள் நெகட்டிவ் சார்ஜாக ஐசோலேட் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பிரிக்க முடியும். எப்போ பாசிட்டிவ் சார்ஜ் உண்டு பண்ணலாம்னா ஒரு ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். அதே ஆட்டத்தில் ஒரு அயானாக மாற்றும் போது அது எலக்ட்ரானை ஆட் பண்ணணும், அது நெகட்டிவ் சார்ஜாக மாறும். ஸோ அப்போனா சிங்கிள் எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக்ஸில் சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ் சிங்கிள் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆனால் இந்த மேக்னெட்டோ ஸ்டாட்டிக்ஸில் சப்போஸ் ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டோன்னா அது நார்த் போல் சவுத் போல் இருந்துச்சுன்னா இதை ரெண்டாக நீங்கள் வெட்டுறீங்க, கட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுனா இந்த வெட்டின ரெண்டு டைப்போல தான் இருக்கணும். இங்கே நார்த் போல் இருக்கும், இங்கே சவுத் போல் இருக்கும். அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நார்த் போல் சவுத் போல். இந்த ரெண்டு வெட்டின பீஸும் நார்த் போல் தனியாகவோ சவுத் போல் தனியாகவோ வராது. திரும்ப ரெண்டும் ஒரு சின்ன மேக்னெட்டாக ஆகும் போது ரெண்டும் டைபோல்ஸ் இருக்கும். ரெண்டு போல்ஸ் போலார் எப்பவுமே இருக்கும், சிங்கிள் போல் இருக்கவே இருக்காது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா தெர் இஸ் நோ மோனோபோல். மோனோபோல் இருந்தால் தான் என்னன்னா டைவர்ஜென்ஸ் இருக்கும். அதான் இம்பார்ட்டன்ட். டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி இஸ் 0. அது என்னன்னா எனக்கு மோனோபோல் கிடையாது. ஏன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ரோ பை எப்சிலான் நாட்னு சொன்னோம். ஏன்னா சிங்கிள் சார்ஜ் இருந்தால் சார்ஜ் டென்சிட்டி இருக்கும், இங்கே டைவர்ஜென்ஸ் இருக்கும். டைவர்ஜென்ஸ்னா பிரிஞ்சு போகிறது, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து பிரிஞ்சு போகும், அதே நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி உள்ளார வரும். ஸோ சிங்கிள் எலக்ட்ரிக் சார்ஜ் உண்டு, மோனோபோல் இந்த எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக்ஸில் உண்டு. அதனால தான் டைவர்ஜென்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி பை எப்சிலான் நாட். பட் டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0ன்னு சொன்னோம். The third Maxwell equation, it's a Faraday law பேஸ் பண்ணி வரும். அது என்னன்னா the curl of the electric field is equal to the rate of change of the magnetic field. அதாவது எங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரியேஷன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில் வேரி பண்ணால் அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கர்ல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நமக்கு the Faraday third law. Faraday அதாவது third Maxwell equation, del cross equal to minus dou b by dou t. The fourth Maxwell equation என்ன சொல்லணும்னா the del cross b அதாவது curl of the magnetic field is equal to என்ன சொல்லணும் mu naught j. இது ஆக்சுவலி இதுவரையும் del cross b equal to mu naught j இதுவரையும் நம்ம என்னன்னு சொன்னால் ஆம்பியர் லா, அதாவது ஃபோர்த் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆம்பியர் லான்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஸ்மால் கரெக்ஷன், அதாவது mu naught epsilon naught dou e by dou t. இதை என்னன்னு சொன்னால் மேக்ஸ்வெல் கரெக்ஷன் சொல்லுவோம். அது என்ன ரீசன் சொல்கிறேன், நான் இன்டெக்ரல் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா த மேக்ஸ்வெல் கரெக்ஷன். இது வந்து அப் டு திஸ் இது வந்து என்னன்னு சொல்லலாம் ஆம்பியர் லா, இது வந்து மேக்ஸ்வெல் கரெக்ஷன். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம் த ஃபோர்த் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இந்த 4 ஈக்குவேஷன் என்னன்னா த டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்.
இப்போ நமக்கு என்னன்னா இந்த இன்டெக்ரல் ஃபார்ம் இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இந்த இன்டெக்ரல் ஃபார்ம் என்னன்னு தேவை. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யலைன்னா இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. இது தெரிஞ்சிருக்க நமக்கு ஒரு 2 தியரம் தேவை. அது என்ன தியரம்னா மேத்தமேட்டிக்ஸில் வந்து த ஸ்டோக்ஸ் தியரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். இது ரெண்டும் நமக்கு தேவை. ஸோ அப்போனா ஃபர்ஸ்ட் த ஸ்டோக்ஸ் தியரம் என்னென்னு எழுதலாம். த ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ த ஸ்டோக்ஸ் தியரம் என்ன சொல்லுனா, integral over the curl of the any vector field the del cross f over a closed surface, ஏதாவது ஒரு closed surface ds or dot is equal to the closed line integral of this same vector field. Line integral you can do dl is a line integral. So இது வந்து closed surface. இதுதான் நம்ம என்ன சொன்னா காஸ் டைவர்ஜென்ஸ், இங்க டாட் ப்ராடக்ட். ஸோ இங்கே என்னன்னா f டாட் dl ரெண்டுமே ஆஃப்டர் த இன்டெகிரேஷன் இட்ஸ் a scalar quantity, it's not a vector quantity. ஸோ இதுதான் என்னன்னா நமக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் ஸ்டோக்ஸ் தியரம். இன்னொரு தியரம் என்ன தேவைன்னா, நம்ம இன்டெகிரல் ஃபார்ம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருந்து இன்டெகிரல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் தியரம் we need காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ இந்த தியரம் தான் நமக்கு நெக்ஸ்ட் தியரம் தேவை. இது என்ன சொல்லுதுன்னா, the integral over the volume divergence of any vector field, vector field you can call f, நம்ம முன்னாடி என்ன குறிச்சோமோ அதே குறிச்சுக்கலாம். divergence of any vector field over a closed volume dv that would be equal to integral over, suppose this is a volume integral, the divergence of any vector field over a closed volume that would be equal to the vector integral over vector field over a closed surface. இதுதான் நான் என்னன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் சொல்லுவோம். the same vector field, அதாவது ஒரு வால்யூம் இன்டெக்ரல் டைவர்ஜென்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் over a closed volume, அதான் மீனிங். integral over the closed volume that would be equal to the same vectors on the surface, the closed surface. இதுதான் என்னன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். இது ரெண்டு இருந்தால் நீங்கள் இன்டெக்ரல் ஃபார்ம்ல இருந்து டிஃபரன்ஷியல் ஃபார்முக்கு ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் காஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எழுதலாம், அதாவது காஸ் லாவை எழுதலாம். த ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். டிஃபரன்ஷியல் ஃபார்ம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், த டைவர்ஜென்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் என்ன சொல்லலாம், த சார்ஜ் டென்சிட்டி பை த எப்சிலான். இதான் என்ன டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இது இன்டெக்ரல் ஃபார்முக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது இன்டெக்ரல் ஃபார்ம் நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு என்ன செய்யணும்னா, ரெண்டு பக்கமும் இன்டெக்ரல் எடுக்கலாம். எதை பொறுத்தனா த வால்யூம் இன்டெக்ரல். ஏன்னா இங்கே நமக்கு என்னன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் ஓவர் த வால்யூம். அப்படின்னா ரெண்டு பக்கமும் இங்கே டைவர்ஜென்ஸ் ஆஃப் த ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அதனால நான் ரெண்டு பக்கமும் என்ன செய்யறேன்னா இன்டெக்ரல் பண்ணுறேன். எது ஓவர் க்ளோஸ்டு வால்யூம். ஸோ அப்போனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்ன வரும்னா டல் டாட் இ இன்ட்டு இல்லைன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் பண்ணுங்க டிவி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தால் ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்னன்னா அதே தான் எடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ரோ பை எப்சிலான் இருக்கு. நான் என்ன செய்றேன்னா இன்டெகிரேட் ஓவர் க்ளோஸ்டு வால்யூம். ஸோ நான் எடுத்துக்கிட்ட அந்த க்ளோஸ் பண்ண வால்யூம் என்னுடைய ஃபீல்டு வந்து இது வரையும் இருக்கு. இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா இன்டெக்ரல் ஓவர் உங்களுக்கு டெல் டாட் இ டாட் டிவி. இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, அதாவது டைவர்ஜென்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு க்ளோஸ்டு வால்யூம் தட் வுட் பி ஈக்குவல் டு காஸ் டைவர்ஜென்ஸ்ல இருந்து என்னன்னா சிம்பிளி எஃப் டாட் டிஎஸ், அதாவது அதே இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்படின்னா இப்போ என்னவா இது மாறுனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு த வெக்டர் ஃபீல்ட் over a closed surface. So E dot ds இதுதான் என்னன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இதுல இருந்து இங்க கன்வெர்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 1 by epsilon கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துக்கங்க. ஸோ இன்டெக்ரல் ஓவர் என்ன இருக்குன்னா ரோ பை
சாரி ரோ வெளியே எப்சிலான் வெளியில் எடுத்தாச்சு. ரோ டாட் டிவி ஆக்சுவலாக ரோ டாட் டிவி என்னன்னு சொல்லலாம், இட்ஸ் அ சார்ஜ், த டோட்டல் சார்ஜ். சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு சொல்லலாம், த சார்ஜ் டென்சிட்டி. டென்சிட்டினாலே மாஸ் பர் வால்யூம், சார்ஜ் டென்சிட்டினா த டோட்டல் சார்ஜ் பர் வால்யூம் ஆர் கியூ என்க்ளோஸ்டு சார்ஜ் பர் தட் வால்யூம் ஆர் யூனிட் வால்யூம் யூ கேன் சே. அது அப்புறம் சார்ஜ் வேணும்னா அதாவது dq by dv இதான் என்னன்னு சொல்லலாம், த சார்ஜ் டென்சிட்டி, த சார்ஜ் பர் யூனிட் வால்யூம். இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி இன்டெகிரல் பண்ணீங்கன்னா த டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு த சார்ஜ் டென்சிட்டி டாட் டிவி இந்த ஃபார்முக்கு வந்துடும். ஸோ அப்போனா டோட்டல் சார்ஜ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி டைம்ஸ் த டிவி. அப்போனா இதை என்னன்னு சொல்லலாம்னா இந்த ஃபார்ம் இட்ஸ் அ டோட்டல் சார்ஜ். அப்போனா இன்டெகிரல் ஓவர் any closed surface, if you want to find the electric field, that would be equal to the charge enclosed over the surface, ENC ன்னு எழுதுவாங்க புக்ல, divided by epsilon naught. So இதுதான் integral form of the first Maxwell electrodynamic equation. இதுதான் integral form. ஸோ அப்போலாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் சார்ஜ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ரொம்ப சிம்பிள். இப்போ சேம் இதை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டாவது செகண்ட் இது ஈஸியாகவே நீங்கள் சொல்லிடலாம். த செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு எதுவுமே இல்லை, ஏன்னா மேக்னெட்டிக் மோனோபோல் கிடையாதால நமக்கு டைவர்ஜென்ஸ் கிடையாது. ஏன்னா மோனோபோல் இருந்தால் மட்டும்தான் டைவர்ஜென்ஸ் இருக்கும். ஸோ மேக்னெட்டிஸில் மோனோபோல் இல்லைன்னா த டைவர்ஜென்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ. இப்போ ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலைன்னா இன்டெகிரல் ஓவர் த டல் டாட் பி, டைவர்ஜென்ஸ் வந்தாலே நம்ம வால்யூம் இன்டெகிரல் எடுக்கணும். ஸோ டிவி அதான் நமக்கு காஸ், அப்படின்னா தான் நம்ம என்ன அப்ளை பண்ண முடியும்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் would be equal to 0. இதுக்கான மீனிங் நமக்கு என்னன்னு தெரியும், இன்டெகிரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா த வெக்டர் ஃபீல்டு பி டைம் ds. இதுதான் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். அதாவது divergence of any field over a closed volume that would be equal to the same vector field over the surface, அதுதான் equal to 0. இதுக்கான physical meaning நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெக்சர்ஸ்ல சொல்லித்தரேன். ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, சப்போஸ் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க நீங்கள், இதுதான் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறீங்கன்னா, சப்போஸ் இது ஒரு ஸ்பியர், ஆனால் இது பர்ஃபெக்ட் ஸ்பியரால் ஒரு ஸ்பியர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது அந்த ஸ்பியரில் உங்களுக்கு வெக்டர் ஃபீல்டு சர்ஃபேஸில் வெளியில் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு சார்ஜ் கியூவோ இல்லை மேக்னெட்டிக் சார்ஜோ இல்லை எலக்ட்ரிக் சார்ஜோ வச்சிங்கன்னா, சப்போஸ் மேக்னெட்டிக் மோனோபோல் இருந்து நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபீல்டு டைவர்ஜ் ஆகும். இங்கே வந்து நான் எலக்ட்ரிக் சார்ஜ் வச்சுக்கிறேன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன், ஏன்னா மேக்னெட்டிக் மோனோபோல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைவர்ஜ் ஆகும். இந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் த ஃபீல்டு இந்த க்ளோஸ்டு வால்யூம், அதான் டைவர்ஜென்ஸ் ஆஃப் த ஃபீல்டு டல் டாட் இ. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் டல் டாட் இ ஓவர் ஏ க்ளோஸ்டு வால்யூம். அப்படியே இன்டெகிரேட் பண்ணணும். நீங்கள் இன்டெகிரேட் பண்ண அது எதுக்கு ஈக்குவல்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸில் மட்டும் கவுண்ட் பண்ணால் போதும். அதுதான் அந்த மீனிங். அந்த சர்ஃபேஸில் மட்டும் எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது அதை கவுண்ட் பண்ணாலே போதும். அதுதான் இதுக்கான மீனிங், அந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். அதாவது divergence of any vector field over a closed volume that would be equal to the field in the closed surface area. அந்த ஃபீல்டை மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணால் போதும். the whole volume divergence இன்டெகிரேட் பண்ணுறது போல ஜஸ்ட் ஃபீல்டு சர்ஃபேஸில் கவுண்ட் பண்ணால் போதும். அதான் அதுக்கு மீனிங். ஸோ செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இந்த இன்டெகிரல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் போகலாம். தேர்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆக்சுவலி ஃபாரடே லா. இது வந்து எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸில் வராது, எலக்ட்ரோ டைனமிக்ஸில் வரும். இப்போ என்ன செய்யலைன்னா தேர்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் டல் கிராஸ் E, the curl of the electric field is equal to the rate of change of the magnetic field. ஒன்றில் ஒரு காயில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சும்மா இது வந்து ஃபாரடே லா. எப்படின்னா சப்போஸ் இங்கே ஒரு காயில் இருந்துச்சுன்னா ஒரு இண்டக்டர் இல்லைனா ஒரு காயில் ஸ்ப்ரிங் காயில் காப்பர் காயில் வச்சுட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை இங்கே வந்து சவுத் போல் நார்த் போல் ஒரு மேக்னெட்டை உள்ளார கொண்டு போனீங்கன்னா அதை சுற்றி ஃபீல்டு லைன்ஸ் என்ன செய்யணும், இந்த காயிலை சுற்றி இருக்க ஃபீல்டு லைன்ஸ் வேரி ஆகும். சப்போஸ் உள்ளார மூவ் பண்ண போதும் வெளியில் கொண்டு வரும்போதும் அந்த ஃபீல்டு லைன்ஸ் த ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னென்னா வெட்டும் உள்ளார இருக்க காயில். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஒரு இம்பல்ஸ் கரண்ட்டு உள்ளார கொண்டு போகும்போது பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போடும், வெளியில் கொண்டு வரும்போது அதுவே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும்.
அதான் the rate of change of the magnetic field, the time dependent magnetic field dou b by dou t, அது வந்து ஒரு curl of the electric field ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் இதுக்கான மீனிங். இப்போ என்ன செய்யலாம்னா இதுக்கான இன்டெகிரல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு சிம்பிளா இது டெல் கிராஸ் ஈன்னு வரதால நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா the Stokes theorem, இந்த தியரத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வந்து இங்க இருக்கு. இதுதான் del cross f any vector field over a closed surface is equal to just simply the vector field times the over the closed line. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ரெண்டு பக்கமும் நம்ம எடுக்க வேண்டியது சிம்பிளா சர்ஃபேஸ் இன்டெகிரல் எடுக்கணும். அதுக்கு இங்க இன்டெகிரல் பண்ணுங்க the third equation. ஸோ நான் கொஞ்சம் ஸ்மால் பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரல் ஓவர் ரெண்டு பக்கமும் என்னன்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் எடுக்க போறோம். நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, மற்ற எந்த குவான்டிட்டியும் சேஞ்ச் பண்ணல. ஸோ டெல் கிராஸ் இ over a closed surface ds is equal to minus dou b by dou t. இது என்ன சொல்லலாம், இன்டெகிரல் ஓவர், இது வந்து ஒரு பாக்கெட்ல எடுக்கலாம், டாட் ds. ரெண்டு பக்கமும் நான் சர்ஃபேஸ் இன்டெகிரல் எடுத்தேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எடுத்துக்கிட்டேன், ரைட் ஹேண்ட் சைடும் எடுத்துக்கிட்டேன். ஈக்குவேஷன் நான் சேஞ்ச் பண்ணல. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா இட் will obey the Stokes theorem. ஸோ அதனால நம்ம என்னன்னா ஜஸ்ட் Stokes theoremல இருந்து ஈஸியா சிம்பிளா எழுதலாம். the curl of the field, electric field, it's simply electric field over a closed line. இதுதான் நமக்கு Stokes theorem. அதாவது சர்ஃபேஸ்ல எவ்வளவு curl இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த லைன்ல எவ்வளவு ஃபீல்டு இருக்கு, the closed line, அது கண்டுபிடிச்சாலே போதும். அதான் இதுக்கான மீனிங். மேபி இன்னும் கொஞ்சம் கிளியரா நான் ஸ்டோக்ஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லி தரேன். this should be equal to, இதுவே என்னன்னா இன்டெகிரல் ஓவர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எப்படி, this should be equal to the partial derivative time integral. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு அந்த மைனஸ் வெளியில் எடுத்துங்க. பார்ஷியல் டைம் டைம்ஸ் the b dot ds ரெண்டு ஈக்குவல் டு each other. இதுக்கு இது ஈக்குவல். so the integral over e dot dl, this will be equal to, இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் dou by dou t. இது integral over b dot ds என்னன்னு சொன்னா the integral over the b dot ds, இதுதான் என்னன்னு சொன்னா அதாவது surface integral of magnetic field, it's simply it's flux. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு சர்ஃபேஸில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா அந்த ஃப்ளக்ஸுக்கு கவுண்ட் பண்ணது, நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ். ஒரு சிம்பிளாக இப்போ ஒரு ஷீட்டு இங்கே க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறீங்க. இதில் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளார போகுது, பர்பெண்டிகுலராக போகுதுன்னு வச்சுங்க. பேரலல் டு த ஏரியா வெக்டர், பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், இப்படி உள்ளார போயிட்டு வெளியில் வருதுன்னா நீங்கள் என்ன செய்யலைன்னா இதை வந்து இந்த ஏரியாவை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் that would be equal to the magnetic flux in the magnetic field over this area, this whole area, that will be equal to the number of field lines, the flux equal. அப்படின்னா இதை என்ன செய்யலாம்னா பைன்னு எழுதிக்கலாம். இதான் நம்ம என்ன சொல்லணும்னா the Faraday law, integral over E dot dl equal to the rate of change of the magnetic flux dou pi by dt. This is the third integral form of the Maxwell equation. இப்போ என்னன்னா fourth form பார்க்கலாம். so the fourth one நமக்கு என்ன இருக்குன்னா del cross b, the curl of the magnetic field is equal to mu naught times the charge density plus mu naught epsilon naught dou e by dou t. யூஸ்வலா இந்த ஃபர்ஸ்ட் இதுவரையும் நம்ம என்ன சொல்லலாம் ஆம்பியர் லான்னு சொல்லுவோம். இது வந்து மேக்ஸ்வெல் கரெக்ஷன். யூஸ்வலாக இதை வந்து கண்டக்ஷன் கரண்ட் சொல்லுவோம் ஐசி, இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்லுவோம் ஐடி. எப்சிலான் dou e by dou t என்னன்னு சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இன் ஜென்ரலாக அதை எப்படி குறிப்பாங்கன்னா the displacement current is equal to epsilon naught time ஃப்ரீ ஸ்பேஸில் dou e by dou t. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இதுதான் மேக்ஸ்வெல் கரெக்ஷன். எப்படி இதை மேக்ஸ்வெல் கரெக்ஷன் இது எங்கே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு கெப்பாசிட்டரில் இமேஜின் பண்ணலாம். இப்போ என்ன செய்யலைன்னா
ஒரு கரண்ட் கெப்பாசிட்டர் வழியே போகுது ஐங்கிற கரண்ட். ஸோ இங்கே கெப்பாசிட்டர் இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் ஐ வெளியில் வரும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஆம்பியர் லா வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்டெகிரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெகிரல் ஃபார்முக்கு இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, அகைன் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்டோக்ஸ் தியரம் யூஸ் பண்ண ரெண்டு பக்கமும் சர்ஃபேஸ் இன்டெகிரல் எடுக்க போகிறோம். ஸோ இன்டெகிரல் இந்த பக்கமும் கொஞ்சம் மார்க்கரை மெலசா வச்சுக்கலாம். ஸோ இன்டெகிரல் ஓவர் டல் கிராஸ் பி என்ன செய்யறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நான் சர்ஃபேஸ் இன்டெகிரல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்டெகிரல் ஓவர் சர்ஃபேஸ் ஆஃப் த டல் கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் இங்கே வந்து சமேஷன் இருக்கிறதால அந்த சர்ஃபேஸ் இன்டெகிரல் ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாம். மியூ நாட் ஜேக்கும் ஒரு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ப்ளஸ் இன்டெகிரல் ஓவர் மியூ நாட் எப்சிலான் நாட் இதுக்கும் என்னென்னா ஒரு சர்ஃபேஸ் இன்டெகிரல் டோ இ பை டோ டி டைம் ts. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் சர்ஃபேஸ் இன்டெகிரல் எடுத்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதால ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதால எனக்கு இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இப்போ காஸ் ஸ்டோக்ஸ் தியரத்துல வந்து என்னன்னா the curl of the any vector field is over the surface area that would be integral over the curl of the any vector field over the surface area that will be equal to the same vector field over the line, the closed line. So b dot dl இது வந்து லைன் இன்டெகிரலா கன்வெர்ட் ஆயிடும். அதான் ஸ்டோக்ஸ் தியரம். that will be equal to mu naught வெளியில எடுத்துக்கலாம். இன்டெகிரல் ஓவர் உள்ளார என்ன இருக்குன்னா j dot ds the current density time the integral over the current density of in the area, current density times that area plus mu naught epsilon constant அதை வெளியில எடுத்துக்கலாம். வெளியில எடுத்தீங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா dou by dou t நீங்கள் வெளியில் வச்சுக்கிட்டு உள்ளார ஃபர்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், the electric flux. ஸோ இன்டெகிரல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், இல்லைனா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணலாம், ரெண்டும் ஈக்குவல் தான். அதனால தான் நான் என்னன்னா dou by dou t வெளியில் எடுத்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா இன்டெகிரல் ஓவர் இந்த closed L the line integral b dot dl is equal to mu naught இது வந்து என்னன்னா j dot ds இது வந்து என்னன்னா current, இதான் என்னன்னு சொல்லலாம் currentனு சொல்லுவோம். ஸோ current density என்னன்னு சொல்லலாம்னா j equal to the current per unit area di by dt or di by dA the unit area or d by by ds. S is the area. So di by differential formula எப்படி சொல்லலாம்னா current density di by ds. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இன்டெகிரேட் பண்ணனா நமக்கு the current is equal to ds அந்த பக்கம் புஷ் பண்ணா j dot ds, அதை இன்டெகிரேட் பண்ணினா இன்டெகிரல் ஓவர் j dot gs. இதான் நமக்கு என்ன the current. So அப்படின்னா இந்த j dot ds is equal to current mu naught epsilon naught dou by dou t. இங்க வந்து என்னன்னா the E dot ds is a electric flux over, அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் E dot ds integral over E dot ds means நம்ம electric field ஒரு ஏரியாவில் இன்டெகிரேட் பண்றோம், அது equal to the number of field lines, the flux, அதான் என்னன்னா number of field lines, it's a electric flux. இதுதான் நான் உங்களுக்கு என்னன்னா the fourth Maxwell equation in the differential form. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஆல்ரெடி சொன்ன இந்த கண்டக்ஷன் கரண்ட், இது யூஸ்வலாக ஐசி, இது கேபிட்டல் என்ன சொல்லலாம் ஐசி கண்டக்ஷன் கரண்ட், தி எப்சிலான் நாட் டோ பை டோ டி இது வந்து என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இது வந்து ஐ வந்து கண்டக்ஷன் கரண்ட். இது எப்படின்னு இங்கே ஃபிசிக்கல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு கெப்பாசிட்டரே கரண்ட் போச்சுன்னா அதர் கெப்பாசிட்டரை தாண்டி ரெண்டு டெர்மினல் இருக்குது. இங்கே வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க, இங்கே வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதே நெகட்டிவ் டெர்மினல் வந்து இந்த ஆப்போசிட் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு இப்போ வச்சுங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு டிசி கரண்ட் சப்ளை பண்ணுறேன். டிசி கரண்ட் ஆக்சுவலாக இதில் வழியாக போகாது, நான் ஒரு ஏசி கரண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன சொன்னால் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க.
ஸோ டிசி கரண்ட் கெப்பாசிட்டர் கண்டக்ட் பண்ணாது. அது ரீசன் நிறைய இருக்குது, நான் அதுக்கப்புறம் சொல்லேன். ஏசி கரண்ட் கொடுத்தா கரண்ட் இந்த வழியாக போகும், இது வழியாக வரும். ஸோ ஒவ்வொரு சைக்கிளையும் மாறி மாறி வரும். ஸோ கரண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக க்ரோ ஆகும்போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகும் ப்ளஸ் சைடு இந்த பிளேட்டில். அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகும் இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மேக்ஸிமம் அடையும்போது. அதே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகும் இந்த பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைக்கிளையும் மாறி மாறி வரும். நீங்கள் இங்கே ஆம்பியர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஸோ த இன்டெக்ரல் ஓவர் பி டாட் டிஎல், இங்கே கரண்ட் வந்து அந்த கம்பி வழியாக போச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா த சர்க்குலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் த லைன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அழகாக ஒரு சர்க்குலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா த இன்டெக்ரல் ஓவர் பி டாட் டிஎல் that would be equal to the current enclosed in the circuit, I enclosed mu naught. அது மிஸ் பண்ணிட்டேன், I enclosed இங்கே வந்து mu naught இருக்கணும். ஸோ இதான் என்னன்னா ஆம்பியர் லா. ஸோ அப்படின்னா இது வரையும் ரைட், இது வந்து I enclosed கூட வச்சுக்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ, I enclosed. ஸோ இது வரையும் ஆம்பியர் லா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் இந்த பக்கமும் போகுது, இந்த லைன்லையும் உங்களுக்கு ஆம்பியர் லா சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் வாட் அபவுட் த சென்டர்? இங்கே வந்து என்னன்னா எனக்கு கரண்ட் எதுவும் போகலை, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா இருக்காதா? இருக்காது, இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா அங்கே வந்து இருக்கணும். ஆனால் கரண்ட்டு இங்கே இடையில போனால் மட்டும்தான் இந்த ஒயர் வழியாக இங்கே வரும். ஆனால் இங்கே எனக்கு வந்து இடையில கேப் இருக்குது. அப்படின்னா அங்கே எந்த ஃபார்மில் கரண்ட் இருக்குன்னா, அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணுறதுக்கு, இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இங்கே ப்ளஸ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகும் கரண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள். ஏன்னா இங்கே கரண்ட் கொடுக்குறோம், அந்த கரண்ட் என்னன்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் பாசிட்டிவாக இருக்கும், நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கரண்ட் வேரி ஆகும், கரண்ட் வெர்சஸ் டைம். ஏன்னா ஏசி கரண்ட் தான் கொடுக்குறோம். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ங்கிறது நான் சொல்கிறேன், இது மேக்ஸிமம் ஆகும்போது மேக்ஸிமம் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பிளேட்டில் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இந்த பிளேட் இருக்கும். அப்போனா இது பாசிட்டிவ் நெகட்டிவ் கிரியேட் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கு என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். என்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னா இந்த டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த சார்ஜ் அக்கமுலேஷனும் டைமை பொறுத்து வேரி ஆகுது. ஏன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இங்கே கொடுக்குற கரண்ட் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைமை பொறுத்து வேரி ஆகுது. அப்போனா த ஃப்ளக்ஸ் இஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு த தோ பை இ பை தோ டி. அப்போனா எங்கன்னா அதுக்கான எப்சிலான் நாட், அதாவது எப்சிலான் நாட் டைம் தோ பை பை தோ டி. அதுதான் இங்கே வந்து என்னன்னா த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும்னு சொல்லுறாங்க. ஸோ அதான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரா, த மேக்ஸ்வெல் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இதை வந்து மேக்ஸ்வெல் கரெக்ஷனே சொல்லுவாங்க, எப்சிலான் நாட் டைம் தோ பை பை தோ டி. இதான் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தோ பை பை தோ டி. ஸோ ஆக்சுவலாக இங்கே பை வரணும். ஓகே, தோ பை பை தோ டி. அந்த இடையில டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்லையும் கண்டக்ஷன் கரண்ட் இருக்கும். இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஜீரோ. சென்டரில் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும், கண்டக்ஷன் கரண்ட் ஜீரோ ஆகிடும். ஸோ அப்படின்னா இது வந்து என்னன்னா ஒயரில் கண்டக்ஷன் கரண்ட் இருக்கும் ஐசி, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம் ஐடி. ஏன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் மேக்ஸ்வெல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொபகேட் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அசோசியேட்டட் ப்ரொபகேட் ஆகுது. ரெண்டும் பர்பண்டிகுலர் இருக்குது, ப்ரொபகேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. பட் அங்கே வந்து எப்படி ஆம்பியர்ல அங்கேயும் ஆம்பியர்ல ஒபே பண்ணும். ஆனால் அந்த ஆம்பியர்ல என்னன்னா கண்டக்ஷன் கரண்ட் இருக்காது, இந்த பார்ட் ஜீரோ ஆகிடும். எது ஃப்ரீ ஸ்பேஸில் ஒர்க் அவுட் ஆகும்னா த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்பேஸுங்கிறது எதுனா இந்த கெப்பாசிட்டருக்கு இடைப்பட்ட கேப் தான் ஃப்ரீ ஸ்பேஸ். அங்கே வந்து என்ன செய்யணும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும், கண்டக்ஷன் கரண்ட் ஜீரோ. ஒயரில் கண்டக்ஷன் கரண்ட் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஜீரோ. ஏன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, அதனால இந்த சைடு என்ன இருக்குன்னா இந்த கண்டக்ஷன் கரண்ட் இருக்கும். ஸோ இதுதான் 4 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஃபார்ம் as well as the integral form. நீங்கள் வேணா ஒரு வாட்டி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கிங்க, நான் உங்களுக்கு திரும்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் differential form, integral form. Here differential, second equation integral form, differential form. The third equation differential form, integral form. Fourth Maxwell equation differential form, integral form. இதுதான் 3 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்கான the physical மீனிங்கும் இதுதான் இன்டெக்ரல் ஃபார்ம்லேருந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. நமக்கு தெரிய வேண்டியது ரெண்டு தான். ஒன்று த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் தெரியணும், இன்னொன்று என்னென்னா த ஸ்டோக்ஸ் தியரம் தெரியணும். ரெண்டும் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக டிஃபரன்ஷியல் ஃபார்ம்லேருந்து இன்டெக்ரல்